வணக்கம். இன்றைக்கி வந்து தீயா வேலை செய்யணும் குமார் அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த், சந்தானம், ஹன்ஷிகா, பாஸ்கி, ஆர்ஜே பாலாஜி, கணேஷ் வெங்கட்ராம், ஒரு பெரிய பட்டாளங்க, ஒரு 20-25 பேர், வித்யுராமன், 20-25 பேர் எல்லாருமே வந்து ரெக்கக்னைஸ்டு ஆக்டர்ஸு. விஷால் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, சமந்தா ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேமியோக்கள் இடையில நிறைய வருது. ஸோ அதாவது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்துக்கு மக்கள் தேட்டருக்கு போகிறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், என்னென்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக போய் உட்காந்துட்டு தன் கவலையிலையும் மறந்துட்டு போகிறதுக்கு தான் இன்றைக்கி படத்துக்கு போகிறாங்க. தமிழ் ஆடியன்ஸ் அதுக்கு தான் போகிறாங்க. ஸோ அதங்காட்டிக்கு தான் வந்து இந்த குடும்பம் அது ரொம்ப கொச்சை இல்லாமல் குடும்பம் சார்ந்த படங்கள், காமெடி படங்கள் வந்து பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப உண்மை அப்படிங்கிறது வந்து எதிர்நீச்சல் மாதிரியான படங்களுடைய வெற்றி வந்து நிரூபிச்சது. சரி, அப்போ இது வந்து குடும்ப படமா அப்படின்னா இது குடும்ப படம்னு சொல்லிட முடியாது. ஆனால் அந்த காமெடி எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வல்கராக இல்லாமல் எல்லாமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற படம் தான் வந்து இந்த தீயா வேலை செய்யணும் குமார். இந்த படத்துக்கான எடிட்டிங் பிரவீன் கேஎல் அவர் வந்து பண்ணியிருக்காரு, எடிட்டர் பிரவீன். இந்த படத்துக்கான சினிமட்டோகிராஃபி வந்து கோபி அமர்நாத் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தினுடைய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம சுந்தர்சி தான். ஏன்னா இந்த சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த எல்லைக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல், எனக்கு என்ன வரும், காமெடி வரும், நல்லா வந்து கதை நடத்த தெரியும், ஸோ அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணலாம் பெஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு என்ன வருதோ அதை நல்லா பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து காமெடியை தெளிவாக வந்து உள்ள பேக்கேஜ் பண்ணியிருக்காருங்க. அதாவது எப்படி எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு நண்பர் கூட நான் சொல்லி பார்த்தேன், நீங்கள் galata.com அதில் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், யோகேஷ் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் பேர். ஸோ அவர் சொல்லியிருந்தாருன்ட்டு சுந்தர்சியோட பேசினா அப்போ சொன்னார், அதாவது ஏ சென்டர் பிசி மற்ற எல்லா சென்டர்களையுமே வந்து டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஏ சென்டருக்கு டார்கெட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் லொக்கேஷன், ஒரு என்விரான்மெண்ட்டு, ஒரு பாஷா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து பிஎன்சி எல்லா சென்டருமே பார்க்குற மாதிரி அப்படின்ட்டு. பட் நான் என்ன ஜென்ரலாக ஃபீல் பண்ணேன்னா, இது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே வந்து தன்னை அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்தது. ஸோ அதுதான் பெரிய பாசிட்டிவ். சுந்தர்சினுடைய ஒரு ரொம்ப யதார்த்தமான திங்கிங் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஒரு கதையை மாறி இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் நிச்சயமாக நம்ம மோக்கியா சந்தானம்ங்க. எப்போ அவர் வர்றாரு, அப்படியே பைக்கில் வர்றாரு, இங்கே விசில் ஒன்றும் காதை அப்படியே பிச்சுக்குது. எல்லாரும் சித்தார்த்து வந்துட்டாரு, அதுக்கெல்லாம் கூட அவ்வளோ பெருசாக யாரும் விசில் பண்ணல. ஹன்ஷிகா இருந்தாங்க, கொஞ்சம் விசில் பண்ணாங்க. பட் இவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது தேடலாம் லைட்லாம் போட்டு காமிச்சு ஒரு நிமிஷம் இருக்குங்க விசில் கிளாப்ஸு. சந்தானம் அப்படிங்கிறவர்கள் எவ்வளோ பெரிய பிராண்டாக மாறி இருக்கார் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியப்பட வைக்குது. ஆனால் அதே சமயமும் அவரை பார்த்து கொஞ்சம் சல்யூட் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன திரையிலிருந்து, விஜய் டிவியிலிருந்து ஒரு ப்ரோக்ராமை அவருடைய திறமையாலே மேலே கொண்டு வந்து ஹிட் பண்ண வச்சு, மேபி அந்த கதாசிரியர் இருந்தாலும் இவர் தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிற இவர் தானே. ஸோ அதை பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒரு நடிகனாக மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்கார் அப்படின்னா ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா கடின உழைப்புக்கு நிச்சயமாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணும். ஆனாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர் கூட்டம், ஒரு 19 to 23, 24 வயசு இளைஞர் கூட்டம் தான். நீங்கள் சொல்லுவதை இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பாப்புலராக இருக்கீங்கன்னா சந்தானம், நீங்கள் சொல்லுவதை வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்து சில இளைஞர்கள் உங்கள் மேலே மேடாக இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து பெண்களை பற்றியும் இல்லை ஒரு சொசைட்டியை பற்றியும் இதை பற்றியும் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு கமெண்ட் போட்டுடுறீங்க. ஆனால் அது இது வரைக்கும் எல்லை தாண்டல, சில இடத்துல தாண்டினாலும் நிறைய இடத்துல தாண்டல. ஆனால் நாளைக்கு வந்து ஒரு பெண்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அது காமெடி கூட வரலாம், சிரிக்கலாம். ஆனால் ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி நாளைக்கு வந்துச்சுன்னா அது நிச்சயமாக வந்து இளைஞர்கள் தனக்குள்ளே வந்து பதிச்சுக்கிட்டு அதை தன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் எழுதும் டைலாக்கள் ஒவ்வொரு டைலாகுமே
ரொம்ப ரொம்ப பார்த்து எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த 2 வருஷமா இந்த சொசைட்டியை படத்தின் மூலமா இம்பாக்ட் பண்றது உங்க காமெடி மட்டும்தான். இதுதான் உண்மை. எல்லாரும் அந்த ஃபேஸ்புக்கில் மீமா மாறுறதும் எல்லாமே கிட்டத்தட்ட 75% நீங்கள் தான். ஸோ தயவு செய்து அந்த ஒரு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து பார்த்துக்குங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தானம் பிரித்து வாங்கியிருக்காருங்க. மோக்கியான்ட்டு லவ்வுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பிரித்து வைக்கிறதுக்கெல்லாம் பயங்கரமான அட்வைஸ் தரும். அப்படி ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. சும்மா விழுந்து விழுந்து ஃபர்ஸ்ட் ஆஃபெல்லாம் சிரித்து வயிறே புண்ணாகிற அளவுக்கு வந்து சிரிப்பு. அதாவது ரொம்ப இன்டெலெக்சுவல்ஸ் அவங்கலாம் போய் கூட சிரிக்க மாட்டாங்க. இது ஒரு காமெடி, இது சிரிப்பு இல்லையா அப்படின்னு போட்டு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலெல்லாம் போய் உட்காந்தாங்கன்னா அவ்வளோதான் வயிறு புண்ணாயிரும், அந்த அளவுக்கு சிரிப்பு. இதில் வந்து சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சைட் ரோல் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. சித்தார்த்தை யார் ரிப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம சித்தார்த்தை டிகிரேட் பண்ணிட முடியாது. அவருடைய கேரக்டரும் சரி, ஒரு அப்பாவியாக இருந்துட்டு அப்புறம் ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியாக மாறுவார். அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க சித்தார்த்து. ஹன்சிகா மோட்வானி அப்படிங்கிறவங்க ஒரு அழகு பதுமை, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. வர்றாங்க, பேசுகிறாங்க, லிப்சிங் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க வழக்கம் போல். 4 பாட்டா 5 பாட்டா வருது. ஜப்பான்லாம் போயிட்டு அந்த குளிரில் ஸ்கர்ட்டு போட்டு ஆடுறாங்க. சவப் கலர் ஸ்கர்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு 2 பீஸில் ஆடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னத்தை உண்மையாக ஆடியன்ஸ் எதுக்கு ரசிக்கிறாங்க? ஹன்சிகா மோட்வானியும் ஒவ்வொரு ஆங்கிளில் காமிச்சா அதை மட்டும்தான் ரசிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது கேரக்டர் அதான் தமிழ் பேசும் ஹீரோயின் உள்ள கொண்டுருவாங்க. ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தம். ஆனால் அவங்களே வந்து தமிழ் பேச வைக்க ஒரு அது வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்தினுடைய எடிட்டர் சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப அழகாக பேக்கேஜ் பண்ணப்பட்ட படம். இதில் பார்த்தீங்கன்னா இடையில வந்து சந்தானம் வந்து லெவல் 1 லெவல் 2 அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் வரும். அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ஒரு திங்கிங்கு. சும்மா ஒரு மொட்டையாக பிளெயினான ஒரு காமெடி படத்தை பார்க்காத ஃபீலிங்கை கொண்டு வந்தது வந்து எடிட்டருடைய சாமர்த்தியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அழகாக கதை நகர்த்ததுக்கு வந்து ரொம்ப 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 அப்படி அந்த எடிட்டிங்லேயே நமக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேலண்டடாக ரொம்ப ஸ்லீக்காக என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு மிச்சர்லாம் தூக்கி வெளியே வீசியிருக்காரு பிரவீன். ஸோ அந்த இடத்துல வந்து எடிட்டிங் சூப்பருங்க. சத்யா அதுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு தான் ஸ்பீட் பிரேக்கர். எல்லாரும் பாட்டு வந்துச்சுன்னா ஐயோ பாட்டு வந்துருச்சாடா அப்படின்ட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. ஏன்னா அவ்வளோதான் பாட்டு. அது வந்து இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா அப்படி இருக்கிற ஏதோ சுமார் பாடல்களுமே வந்து இந்த படத்தினுடைய வேகத்தினாலையும் காமெடினாலையும் வந்து அதையுமே சிலவங்க ரசித்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸ்னுடைய பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு 15 to 20 தடவை வந்து ஆடியன்ஸ் விசில் அடித்து கைதட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சது படம் வந்து வேறு லெவல் அப்படின்ட்டு. படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது முதல் 2 ஹாஃப்மே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த தொய்வுமே இல்லை. சொல்லியே ஆக வேண்டியது ஆர்ஜே பாலாஜி, நம்ம பாஸ்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாஸ்கி வந்து சூப்பராக சின்ன மாமா மாமான்ட்டு ரொம்ப ஆர்ஜே பாலாஜி வந்து எம்ப்ளாயாக அவர் வருவார். செம்ம கமெண்ட்ஸ் அப்படியே டக் சின்ன சின்ன இடத்துல தான் வருவார், சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டாருன்னா ஆர்ஜே பாலாஜி நிச்சயமாக சந்தானத்தை ரிப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. தயவுசெய்து வந்து ரேடியோ ஸ்டேஷன்லேயே உட்காந்துடாதீங்க பாலாஜி. உண்மையான ஆக்டிங் ஸ்கில் உங்களுக்கு எக்கச்சக்க ஆக்டிங் ஸ்கில் இருக்குது. நீங்கள் இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் நீங்கள் வந்து அப்படி ஒரு மெயின் காமெடி பண்ணிட்டு இப்படி போகும்போது சின்ன ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது கூட மக்கள் சிரிச்சாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ரீச் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி பாஸ்கி தான். பாஸ்கி உங்களுக்கு நிறைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க ஆசைப்படுறேன். பாஸ்கி பெரிய ஃபேன். ஆனால் அவங்க காமெடியெலாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இதில். ஸோ ரொம்ப ஒரு திருப்தியடிக்கூடிய படங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு எந்த ஒரு அதான் சொல்கிறேன், மெசேஜ் சொல்கிறது, நாட்டை காப்பாற்றுற விஷயம்லாம் உள்ள ஒன்றும் இல்லை. ஆமாம், பொண்ணு பின்னாடி சுற்றுறதா, லவ் பண்ணுறதா, அப்புறம் பிரிகிறதா, சேர்றதா தான் படம். ஆனாலும் உங்களுக்கு போர் அடிக்காது, ஜாலியாக போய் உட்காந்துட்டு பார்த்துட்டு வெளியே வரலாம். இதில் ஒரு வல்காரிட்டியோ இல்லை பிடிச்சி மண்டையை குடையிற விஷயமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ். என்ன டெலிவர் பண்ணணுமோ அதை வந்து நச்சுன்னு புள்ளி மாறாமல் மில்லிமீட்டர் மாறாமல் டெலிவர் பண்ணிட்டு வெளில போயிடுறாரு சுந்தர் சி. ஸோ படம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 3.75 தருவேன். க்ளீனான என்டர்டெய்னருங்க. ஜாலியாக போய் உட்காந்து பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம கொடுத்த காசு மோசம் போடல அப்படின்ட்டு வரலாம். தயவுசெய்து போய் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை வெளியிடுங்க. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக பேசுவோம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.